அனைவருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்கும்போது மோனோ ஹைப்ரிட் கிராஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டை ஹைப்ரிட் கிராஸ். ஸோ இப்போ டை ஹைப்ரிட் கிராஸ் லாஸ்ட் கிளாஸில் பார்க்கும்போது நம்ம மோனோ ஹைப்ரிட்னா என்ன, அதனுடைய காம்பினேஷன்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ நவ் டை ஹைப்ரிட் கிராஸ். The dihybrid cross involving the inheritance of two pair of contrasting characters. Two pairs of contrasting characters. So contrasting characters means that is a different characters, which means shape and color of seed. So இது வந்து மெண்டல் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ரெண்டு கேரக்டர்ஸை எடுத்துக்கிட்டாரு. ஒன்று வந்து வடிவம், ஷேப் மீன்ஸ் வடிவம், ஷேப் பிளஸ் அதனுடைய கலர்ஸ். என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஷேப் மீன்ஸ் ரவுண்டு அண்டு எல்லோ கலர். ஸோ ஹியர் ஷேப் ரிங்கிள்டு அண்டு கிரீன் கலர். ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ அப்போ டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நவ் பேரண்ட் வரும்போது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய். So two contrasting characters, two pairs of contrasting means this one pair, இது ஒரு pair. Okay? So capital R means round. Capital R means round. Capital Y means yellow color. Yellow color. As well as the same only. Small r means wrinkled. Small r means wrinkled. Small y means green seed. Small y means green seed. So இதான் நம்மளுடைய டைஹைபிரிட் கிராஸ் எடுத்தது. ஸோ இப்போ இதில் எப்படி வந்து கிராஸ் ஆகுது, ஸோ அதனுடைய ஃபார்மேஷன்ஸ் எப்படி இருக்கும், F1 ஜெனரேஷன்ஸ் எப்படி இருக்கும், F2 ஜெனரேஷன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் we need to segregate the gamete. ஸோ gametes வந்து segregate பண்றோம். ஸோ இப்போ gametes வரும்போது here two contrasting characters will be present. So அதுல இருந்து கேபிட்டல் ஆர்ல இருந்து ஒரு R நம்ம வந்து என்ன பண்ணிடணும் எடுத்து. So second one கேபிட்டல் Y இருக்கு இல்லையா, so அதுல இருந்து ஒரு கேபிட்டல் Y ஐ நம்ம எடுத்தோம். ஓகே. So next same அசோல அதே போல so small r ஒன்னு எடுத்துறோம், அதுக்கு அப்புறம் small y எடுத்துறோம். ஓகே. So இப்போ F1 generations will form. So this is the first generations of cell, that is called zygote. So after development of zygote உருவான பிறகுதான் என்னவா மாறும், ஒரு நியூ பிளான்ட்ஸா வரும். So that plant is known as hybrid plants. Okay. So இது ரெண்டு ஃபியூஷன்ஸ் ஆகும். So இது ரெண்டு ஃபியூஷன்ஸ் ஆகும்போது ஒரு கேபிட்டல் R ஒரு ஸ்மால் r, கேபிட்டல் Y ஒரு ஸ்மால் y. Okay. So this is the first generations of the plant. So that is called hybrid plants. Okay. So அப்ப உருவானக்கூடிய அந்த hybrid plants வந்து always it is a dominant only. So that is a dominant of law. Okay. So after that second generations, இது self reactions நடக்கும், self pollinations நடந்த பிறகு second generations வந்து உருவாகும். So இதுதான் வந்து முதல் நிலை plant அப்படின்னு சொல்லக்கூடிய hybrid plants. So இந்த plantsல இருந்து நமக்கு என்ன ஆகணும், self pollinations. After completion of self pollinations, so it will produce four combinations of plants. So four combinations of plants வந்து produce ஆகும். So this is the dihybrid grass. Okay. So இது எப்படி self pollinations நடக்குது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். Okay. So இப்போ self pollination நடக்குது, நமக்கு இதுதான் நமக்கு வந்து parent. Okay. So our parent நடக்கும்போது gamete segregations we need to find out the gamete segregations. So அப்ப gamete segregations வரும்போது இந்த R இந்த Y கூட ஜாயின் ஆகும். Okay. So R Y ஒரு gamete, capital R ஒரு capital Y, one gamete. Second one same capital R small y, one set of gametes. Next small r capital Y. So the small r capital Y, one set of gametes. So small r small y is a one set of gametes. Okay. So இதுதான் நமக்கு gamete segregations ஆகுது second generations உருவாகுறதுக்கு. So
இது ஒண்ணு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கிராஸ் ஆகும்போது 4 காம்பினேஷன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வில் பி ஃபார்ம். ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத இந்த புன்னட் ஸ்கொயர் மூலமாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து கண்டினியூவா பார்த்த பிறகுதான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்றத புரியும். ஓகே. So if now gamete segregations will be over, that is the second generations of plants. So gamete segregations ஆகும்போது first gamete capital R capital Y, second gamete capital R small y, third gamete small r capital Y small r small y. So this is the gametes. Okay. Now Punnett square test. So Punnett square அப்படினு வரும்போது மல்டிபிள் பண்ணும்போது அந்த சேம் வேல்யூ நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுவோம். சோ இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கேமெட்டா கிடைக்கும். சோ இதுக்கு வந்து ஒரு புன்னட் ஸ்கொயர் டெஸ்ட் மெத்தட்ல ஈஸியா நம்மளோட என்னோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றத பாத்துக்கலாம். ஓகே. சோ அதே மாதிரி இங்க வந்து கேபிட்டல் R கேபிட்டல் Y ஆட் பண்ணிங்க. சோ நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் R ஸ்மால் y, சோ ஸ்மால் r capital Y small r small y. So this is the gamete. Same value நம்ம வந்து என்ன பண்ணனும், நம்ம ஒன்னு வந்து female plant, இன்னொன்னு வந்து male plants. So இதுதான் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த புன்னட் ஸ்கொயர் டேபிளர் ரெப்ரசன்டேஷன்ஸ் மெத்தட். ஓகே. சோ இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன 4 காம்பினேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து உருவாகுதுன்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒன், so first one, so இப்போ ஸ்கொயர் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது கேபிட்டல் R capital R capital Y capital Y. so this is the first நம்ம எடுத்துக்கொண்ட அந்த பிளான்ட்ஸ் வரதுனால this is the round yellow seed. This is the round yellow seed. Okay. So next capital R capital R capital R capital R capital Y. So small y. So here the four gametes are 3 gametes will be dominant. So that's why this one also yellow round seed. Okay. So next capital R small r capital Y capital Y. So here also round, R means round, capital Y means yellow. So here 3 gametes will be dominant. That's why this one also yellow round seeds. Okay. So after that capital R small r capital Y small y. So this is the first generations of plants, that is called the hybrid plants on the form irukku. So adala this one also round yellow seed. So first Punnett square method will be over, and the second like capital R capital Y small y. So here 3 gametes will be dominant, so that's why so it is a yellow round seed. Okay. So after that capital R small y. So see here capital R means round. Okay. Small y means green color. So here green round seed will be formed. So this is the first combinations of plants. Okay. Green round seeds will form. So after that capital R small r capital Y small y. Okay. So this is the first generations of plants. So that's why it is a round yellow seeds. So after that capital R small y small y. Okay. Small y small y. So here round will become. So capital R means round, small y means green color. So that's why here green round seed will be formed. Okay. So after that the third one
capital R, small r, capital Y. So here three gametes will be dominant. That's why it is also yellow color seed. Yellow color seed. Okay. So after that, capital R, small r, capital Y, small y. So here the first generations of plants, F1 generations will be formed. So that is a hybrid plant. So that's why. So it is also red, round. Yellow round color. Okay, round seed வந்து உருவாகுது. அதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? Capital small r, capital Y. See here small r will form. So small r means a wrinkled seed. So அப்போ capital Y means yellow color. So அப்போ இங்க என்ன வரும்? Yellow wrinkled seed வந்து ஃபார்ம் ஆகுது. So அதுக்கு அப்புறம் என்ன வருதுங்க? capital small r, capital Y, small y. So here also என்ன வருது இங்க நமக்கு? So ஒரு wrinkled வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு small y ஃபார்ம் ஆயிருக்கனால so here also ஒரு wrinkled seed, yellow wrinkled seed. Okay, last one, capital R, capital R, small r, capital Y, small y. So here the first generations of plants will form. So that is a hybrid plant. That's what is one also yellow round seed. Okay, so after that capital R, small y, small y. See here or yellow green color வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சோ அதனால இங்க என்ன இருக்கு? ஒரு ரன். அப்போ இங்க வரக்கூடியது வந்து என்ன வரணும் நமக்கு? ரவுண்ட் yellow seed will form. Okay, so next R, small r, capital Y, small y. So R means wrinkled, so Y means capital Y means yellow color. So that's why, so it is a wrinkled yellow color seed. So after the last one, small r, small y. So this is the parent of wrinkled seed. Wrinkled green color seed will form. So அப்போ நமக்கு இங்க என்ன கிடைக்குது? ஒரு 4 combinations of plants வந்து உருவாகுது. இப்போ round yellow seed எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 9 வந்திருக்கு. சோ அதுக்கு அப்புறம் green round seed வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 வந்திருக்கு. yellow wrinkled seed வந்து 3 வந்திருக்கு. So last one green wrinkled seed 1 வந்திருக்கு. So அப்போ the dihybrid ratio is a 9:3:3:1. So that is a dihybrid ratio. So இதுல வந்து phenotypic ratio of F2 generation is a 9:3:3:1. So the round yellow is 9, green color round seed 3, wrinkled seed yellow color 3, and last one green wrinkled seed. Okay, so here the 4 combinations of plants வந்து உருவாயிருக்கு. The 4 type of plants that are dihybrid cross, it is produce 4 type of F2 offspring or F2 generations ratio 9:3:3:1. Okay, so one is a dominant trait and one is a recessive trait. So with another dominant trait and another recessive, so one with 2 is a recessive trait. So new combinations வரும்போது here yellow wrinkled new combinations 3 and green round seed. So this one also new combinations. Okay, so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா dihybrid உடைய ratio
and it is a very important questions and 12th and 10th class question. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.